பிரேக்கப், லவ் ஃபெயிலியர் வித்தியாசமான வார்த்தை இல்லை, எல்லாரும் பழக்கப்பட்ட ஒரு வார்த்தை. அந்த பிரேக்கப்பால், லவ் ஃபெயிலியரால் பல வருஷம் லவ் பண்ணி என்னை விட்டுட்டு போயிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு சூசைட் மைண்டோட பார்த்துட்டு இருக்கீங்களா? இதை நான் பேசிகிட்டு இருக்கும்போது ஒரு அன்பு தங்கச்சி உங்கள் முகம் முன்னாடி வருது. உங்கள் கையில் பிளேடால் கீறி ரொம்ப அப்படி இந்த லவ்வோடைய பாதிப்பு ஏன் வலியை உண்டு பண்ணுதுன்னா, இந்த விரல் இருக்குல்ல, இந்த நகை இருக்குது பாருங்கள், இதை பிச்சா எப்படி வலிக்குமோ, இந்த லவ் பண்ணும்போது 5 வருஷம் 2 வருஷம் 3 வருஷத்தில் ரெண்டுடைய ஹார்ட் இப்படி ஒன்றா மிங்கிள் ஆயிரும். இப்போ அவங்க ஒரு ஆள் பிரேக்கப் பண்ணிட்டு போனாலும் பயங்கரமான வலி கொடுக்கும். அப்படி ஒரு வலியோட, இது லவர்ஸ்க்கு மட்டும் நான் பேசலை, வாலிய பையனுக்கு பொண்ணுக்கு மட்டும் பேசலை, பெரியவங்களுக்கும் பேசுகிறேன். அவங்களை நேச்சவங்க அவங்களை விட்டு போயிட்டாங்கன்னு சொல்லி வருத்தப்படுறீங்களா? அவனோட வார்த்தை சொல்லுது நெகேமியா 1:9, கடையாந்தரத்தில் இருக்கவங்களையும் நான் கூட்டிகிட்டு வருவேன். கர்த்தருக்கு சித்தம்னா அவங்க மறுவங்க வாழ்க்கையில் வருவாங்க, சித்தம் இல்லைன்னா ஆண்டவர் அந்த காயத்தை சுகமாக்கி நன்மையானவர்களை உங்கள் வாழ்க்கையில் கொண்டு வருவார். ஹேவ் எ பிளெஸிங் டே. ஆமென்.